நிறைய பேருக்கு 20 வயசுலேயே முடி நரைச்சி போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வேறு சில காரணங்கள் இருந்தாலும், இந்த மினரலோட அளவு நம்ம உடம்புல கம்மியாக இருந்தாலும் நமக்கு சின்ன வயசுலேயே முடி நரைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த மினரல் தான் காப்பர். காப்பர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முடி கருப்பாக இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, மெலனின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸோட அளவு எப்போல்லாம் குறையுதோ நமக்கு பார்த்தீங்கன்னா, கிரே கலராக இல்லை ஒயிட் கலராக முடி மாறிட்டே இருக்குது. காப்பர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெலனினோட ப்ரொடக்ஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நம்ம முடி கருப்பாக இருந்துட்டு இருக்கு. அது கூட டிஹெச்டின்னு டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரோனோட அளவையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளோட உடம்புல எதனால காப்பரோட அளவு கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா டயட்டில் ப்ராப்பராக நம்ம காப்பர் எடுத்துக்கல, இல்லைன்னா நம்ம உடம்பு ஒழுங்காக காப்பர் அப்சார்ப்ஷன் இல்லை. ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மளோட உடம்புல காப்பரோட அளவு நல்லாவே கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ நம்ம உடம்புல காப்பரோட அளவு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸில் எடுக்க தேவையில்லை. காப்பர் ரிச்சான ஃபுட்ஸ் நல்லா சாப்பிட்டாலே நம்மளோட உடம்புக்கு தேவையான காப்பர் நம்மளால் மீட் பண்ண முடியும். காப்பர் எந்தெந்த ஃபுட்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட்ஸ் எல்லாமே காப்பர் அதிகமாக இருக்குது. அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸில் அதிகமாக இருக்குது, எள்ளில் அதிகமாக இருக்குது, மஷ்ரூமில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்ற மூலியமாகவே நமக்கு உடம்புக்கு தேவையான காப்பர் நம்ம நல்லாவே மீட் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.